ஸோ மார்க்கெட் இந்த ஒரு ஜூலை மந்த்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. ஒரு 4 மாதம் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போச்சுங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கும். அந்தளவுக்கு பெரிய நஷ்டம் கொடுத்துருக்காது. டிசிஎஸ் இன்னும் சில ஸ்டாக்கு மட்டும்தான் நல்லா டவுன் ட்ரெண்டில் போனாங்க இந்த 4 மாதமும். ஆனால் மற்ற மேக்ஸிமம் ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்தாங்க. நீங்கள் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மந்தில் ஜூலை மந்தில் இங்கே எங்கேயாச்சும் பிரேக் அவுட் பண்ணும்போது இன்வெஸ்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுருப்பீங்க. எனக்கு கரெக்டாக ஜூலை மந்த்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த மந்த்து இப்போ தான் முடிய போகுது இல்லையா, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜூலை மந்த்து கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, ஜூலை 1 இங்கே, எஸ் இந்த கேண்டில் ஜூலை 1லேருந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் கீழே வந்திருக்காங்க. கடைசி நாளும் ஒரு பயங்கரமான பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்திருக்குது. இந்த மந்த்து முடிஞ்சிட்டு மந்த்லி கேண்டிலில் கீழேயே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு அடுத்த மாதமாச்சும் மேலே போகிறாங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஸ்டாக்கில் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். 4 மாதம் நல்லா மேலே வந்துச்சு. 25% 30% ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுங்க ஒவ்வொரு ஸ்டாக்லேயும். அந்தளவுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஆனால் இந்த 1 மந்த்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்திருக்கு. அதே மாதிரி 4 மாதத்துக்கு அப்புறம் 1 மாதம் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அப் ட்ரெண்டு தான், கொஞ்சம் நிதானமாக மேலே போவாங்க. இப்போ 2 வருஷமும் மார்க்கெட் மேலே வந்தாங்க இல்லையா இங்கேருந்து, அப்படி வந்திருந்தாலும் ஒரு 6 மாதம் சைடுவேஸில் போகிறது, ஒரு 3 மாதம் டவுன் ட்ரெண்டில் போகிறது, 2 மாதம் டவுன் ட்ரெண்டில் போகிறது, இதெல்லாம் நடக்க தான் செய்யும் பங்குச்சந்தையில். ஸோ இங்கே ஒரு 5 மாதம் கீழே வந்திருக்காங்க, 4 மாதம் மேலே வந்திருக்காங்க, இப்போ 1 மாதம் கீழே வந்திருக்குது. இந்த அளவுக்கு கீழே வந்ததுக்காகவாச்சும் பங்குச்சந்தை நல்லா மேலே போகணும். அது போகுதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, முக்கியமான ப்ரீவியஸ் லோல எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் 100 நாள் வரையிறேன் அப்படின்னா ஒரு 70 டேஸ் அது டார்கெட் தான் கிட்டே இருக்குது. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. ட்ரேடிங்காக எனக்கு குரூப் கூட கிடையாது. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் 3 புத்தகம் ட்ரேடிங்காக. ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. இவ்வளவு அழகாக புக் கவர் பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த இடத்துல பணத்தை காமிச்சு ஆசையை தூண்ட தெரியாதா? இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுங்க. இந்த புத்தகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆசான் ஒரு ஆசானாக இந்த புத்தகம் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணும். பங்குச்சந்தையை பற்றிய பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கும். ஆசான் 2ல் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்காக புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கை படிக்கலாங்க. எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்போவே கற்றுக்கிட்டு அதை அப்போவே ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். நிச்சயமாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பாகம் 3 பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே வராமல் இருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வழியிலுமே சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லி கொடுத்துருப்பேன். டைம் இருந்தால் 3 புத்தகத்தையும் வாங்கி படித்து பாருங்கள். ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக பங்குச்சந்தையில் நஷ்டம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தங்க தான் இந்த புத்தகத்துடைய கதாநாயகனாக இருப்பாங்க. அவங்க லாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எஸ் இந்த தப்பு நம்ம பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசு தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறுவீங்க. ஸோ டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். பங்குச்சந்தை நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துட்டாங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 24,760ங்க. அதே மாதிரி மந்த்லியில் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, கீழே தான் வந்திருக்காங்க. மந்த்லி கேண்டில் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த மாதம் மேலே கூட வரலாம் இல்லையா இங்கேருந்து. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணியே ட்ரேடு பண்ணுங்கள், சரிங்களா? அவசரப்பட்டு கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இது ஒரு ப்ரீவியஸ் லோ தான். இதை பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் தான் வரலாமே தவிர ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் தான் கீழே வரும். ஏன்னா இது ஒன் டே டைம் ஃப்ரேம் தான், மந்த்லி டைம் ஃப்ரேம் கிடையாது. 24,760 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க. நிஃப்டி கீழே வரலாம் ஒன் டே டைம் ஃப்ரேமில். அதே மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை, சூப்பரான ஒரு ப்ரீவியஸ் கை. இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ 25,250 மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மேலே போகலாம். 1 ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் சேம் பாயிண்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. 24,760 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வரலாம். அதுவே மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குங்க.
கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா 1 ஹவரில் 24,915 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா நிஃப்டி வந்து நாளைக்கு மேலே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட் வந்து பார்த்துடலாம். 5 மினிட் யூஸ் பண்ணால் தான் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். 1 ஹவர் 1 டே வச்சு மார்க்கெட்டை கணிக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் 5 மினிட் வச்சு தான் என்ட்ரி கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ 24,910 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,760 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி கீழே வந்து வரலாம். அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் அதே மாதிரி நான் மறந்துட்டேங்க, கடைசி நாள் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸ்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் இல்லையா, எந்த பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 82,000. நீங்கள் கடைசி வீடியோ வந்து பார்க்கலன்னா பாருங்கள். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ் கை 5 மினிட்டில் வரைஞ்சி கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுமே பிரேக் அவுட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிட்டாங்க. நீங்கள் எங்கே ட்ரேடு வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலங்க. ஏன்னா நான் சொன்ன பாயிண்ட்டை ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டியதான். அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இப்படி தாங்க ட்ரேடு வந்து பண்ணணும். சும்மா கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணுற மாதிரி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது முழுசாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. இதுவே நீங்களாக ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து அதில் பண்ண முடியும். அதே மாதிரி எதுவும் டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் கடைசியாக போட்டிருந்த வீடியோ வந்து பாருங்கள். சென்செக்ஸில் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் 82,000 பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. இப்போது 1 ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான். அதாவது 81,770ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதா? எஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. 81,245 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கடைசியாக ஒரு இந்த மந்த்து ஃபுல்லாகவே கீழே தான் வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த மந்த்து முடிஞ்சதுக்கப்புறமாச்சும் மேலே வந்து போகிறாங்களா சொல்லிட்டு. நிச்சயமாக அடுத்த மாதம் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் போனாலும் சரி, ஒரு 5 நாள் 6 நாளாச்சும் மார்க்கெட் மேலே வந்துட்டு தான் கீழே வந்து போகும். அது இருக்க தான் செய்யும் பங்குச்சந்தையில். பார்க்கலாம். ஓகே, 1 ஹவரில் வரைஞ்சாச்சு, 5 மினிட்டில் வந்து வரைஞ்சிடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சேம் பாயிண்ட் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் கை 81,750 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 81,245 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுலேயே நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த புள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம், டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம். இது நான் லைவ் மார்க்கெட்டில் வரைஞ்சது கிடையாது, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரைஞ்சது கிடையாது. நான் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைஞ்சது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம் சொல்லிட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு, டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி டார்கெட் வந்து ஹிட் ஆகும்போது ஆப்ஷன் செல்லிங்லேயும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும், ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதான் நான் வந்து பண்ணேன். ஸ்டாக்கில் மட்டும் எனக்கு லாஸ் வந்து கொடுத்துச்சுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் இருக்கட்டும், இன்வெஸ்டிங்லேயும் இருக்கட்டும், லாஸ் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துச்சு. ஒரே நாளில் பெருசாக வந்து கொடுத்துச்சு. ஆனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன். ஒரு நாள் லாஸ் கொடுக்குதா, ஒரே நாளில் ரெக்கவரி பண்ணி மேலே வந்துடும். ஸோ ஸ்டாக்னா அப்படி தான் இல்லையா? ஆப்ஷன் ட்ரேடிங் தான் முக்கியம். நல்ல வின்னிங் ரேட்டில் வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது ஒரு ட்ரிக்கு, அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி வந்து நிறையா இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கிட்டா தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரிக்கு கண்டுபிடிச்சி முக்கியமான பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படி கண்டுபிடிச்சி தான் இந்த ப்ரீவியஸ் லோலாம் வந்து கொடுக்குறேன். வில்லிங் ரேட் வந்து நல்லா வந்து இருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இது ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 56,365 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குங்க, 56,715 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் சேம் பாயிண்ட் தான், 56,715 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 56,365 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். எனக்கு ஸ்ட்ராட்டஜி மேலே பெருசாக வந்து நம்பிக்கை வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டாலும் சரி,
ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா லாஸ் தான் கொடுக்க போகுது. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை உங்களுக்கே வந்து புரிய வரும். ஸோ ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுங்கள், ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க. இதெல்லாம் பங்குச்சந்தையில் அடிப்படைங்க, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.